ஒரு ஷேக் என்னிடம் சொன்னார் 2 ஆண்டுகளுக்கு முன்னால, அவரே ஞாபகப்படுத்தினார். ஒரு 3 வாரத்துக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியில, சரியான டயர்டா இருக்குது, இரவு பகலா ஓடுறோம், முடிவில்லாத நிகழ்ச்சிகள், ஓட்டமோ ஓட்டம், ரொம்ப களைப்பா இருக்குது பாருங்களே என்று அவர் என்னிடம் சொல்ல, நான் சொன்னதாக அவர் சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ், ஓடேலும் ஓடுறீங்க, நடக்கேலும் நடக்கிறீங்க, பேசேலும் பேசுறீங்க, செய்யலும் செய்றீங்க. ஒரு நாள் வரும், பேச விரும்புவீங்க, உங்களால பேசலாம், நடக்க விரும்புவீங்க, உங்களுக்கு நடக்கலாம், நீங்க கொடுக்க விரும்புவீங்க, உங்களால கொடுக்கலாம். அந்த நேரம் இந்த பட்ட கஷ்டத்தை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. மாஷா அல்லாஹ், ஏண்டிய காலத்துல ஓடினேன், விரைஞ்சேன், செஞ்சேன், கொடுத்தேன், பேசினேன், அல்ஹம்துலில்லாஹ், இப்ப என்னால ஏலா, அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்வான். இந்த மார்க்கத்துல சிறப்பு என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவர் ஊரில் இருக்கும் போது செய்த அமல்களை பயணத்தில் இருக்கும் போது செய்ய முடியாத போது அல்லாஹ் அவர் ஊர்ல செய்த நன்மைகளை எல்லாம் பயணத்திலையும் செய்ததாக எழுத வைக்கிறான். ஒருவர் இளமையில் செய்த நன்மைகளை முதுமையில் இருக்கிற போது அவரால் செய்ய முடியாமல் இருக்கிறதா, அவர் இளமையில் செய்த அவ்வளவு நன்மைகளும் அவர் முதுமையில் செய்ததாக பதியப்படும். ஒருவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த போது செய்த அமல்களை அவர் நோயாளியான பிறகு, உடல் ஆரோக்கியம் கெட்ட பிறகு அவரால் செய்ய முடியாமல் இருக்கிறதா, அல்லாஹ் அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த போது செய்த அமல்களை எல்லாம் நோயாளியாக இருக்கிற போது செய்தா அல்லாஹ் பதிகிறான். ஒருவர் விழித்திருக்கிற போது செய்த அமல்களை அவரால் தூக்கத்தில் செய்ய முடியாது. அல்லாஹ் அவர் தூக்கத்தில் இருக்கும் போது அவர் விழித்திருந்த நேரத்தில் செய்த அமல்களை எல்லாம் பதிகிறான். ஆனா அமல் செஞ்சிருக்கணும் பதிகிறதுக்கு.